இங்கே இந்த லேடி காலையில் அவங்க புருஷனை எழுப்பி விட்டு அவங்க குழந்தைய எழுப்பி விட்டு போய் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே பேப்பர் பில்லு வந்துடுது, நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்பி வராங்க. அந்த பொண்ணு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கா. இவங்க போய் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும் போது அவங்க புருஷன் கேட்குறாரு, என்னோட ட்ரெஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி. புருஷனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவங்க குட்டி பொண்ணுக்கு தலைமுடியை வாரி விட்டுக்கிட்டு இருக்காங்க. கிச்சனில் வச்சதை மறந்துடுறாங்க. அதை போய் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க எல்லாருக்குமே சாப்பாடை கொடுக்குறாங்க. அங்கேருந்து ஒரு பில்லை எடுத்துகிட்டு அவங்க புருஷன்ட்ட கொடுக்கறதுக்குள்ளே அவர் கிளம்பிடுறாரு. இபிஐ நீ கட்டுங்கன்னு சொன்னால் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. உள்ளே பார்த்தா அவங்க பொண்ணு இப்போ தான் புக் எடுத்து பரட்டிக்கிட்டு இருக்கா. இன்னும் நீ எடுத்து வைக்கலையா, ஸ்கூல் பஸ் வந்ததுக்கப்புறம் தான் நீ கிளம்ப போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்கிறா, அம்மா இன்னும் டிஃபன் பாக்ஸ் கட்டலன்னு. ஐயோ அதை மறந்துட்டேனேன்னு சொல்லி அதையும் கட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அந்த குட்டி பொண்ணோட ஸ்கூலில் டிராயிங் காம்படிஷன் வைக்கிறாங்க. ஹெட்டிங் மை ரியல் ஹீரோன்னு சொல்கிறாங்க. அந்த குட்டி பொண்ணு யோசிச்சு வரைஞ்சிக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு வரும்போது அவள் சட்டை ஃபுல்லாக கலராக இருக்கு. அவங்க அம்மா பார்த்துட்டு திட்டுறாங்க, இதெல்லாம் யார் துவைப்பா, அவங்க அப்பாவை துவைச்சு தருவார், நீ உதவி செய்யலான்னு பரவாயில்ல, இந்த மாதிரி ஏன் உபத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு க்ளீன் ஆகும்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு சோகமாக பேக்கை கழட்டி வச்சுட்டு உள்ளே போகிறா. அந்த குட்டி பொண்ணு பேக்கு பக்கத்துலேயே ஒரு சார்ட் பேப்பர் இருக்குது. இவங்களும் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க அம்மாவுக்கு 4 கை இருக்க மாதிரியும் எல்லா வேலையும் அவங்க தான் செய்கிறாங்கன்ற மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கா. பக்கத்துலேயே மை ரியல் ஹீரோன்னு போட்டிருக்கு. இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு கண் கலங்கி போய் அவங்க பொண்ணை கூப்பிட்டு இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லுன்னு அழுதுகிட்டு இருக்காங்க.